ஆ சொல்லு துளசி. என்ன மாமா, ஆனந்திக்கு டெஸ்ட் எடுத்தாச்சா? ஆ எடுத்தாச்சு. ரிப்போர்ட் சாயங்காலம் வந்துடும். சூப்பர் மாமா, அவ்வளவுதான். இந்த செக்கப் மூலமா கண்டிப்பா ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஆமா மாமா, டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆனந்தி எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அவன் எங்க ஒத்துக்கிட்டா? ஒத்துக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா. அப்புறம் மகேஷ் சார் ஒரு மாதிரி பேசி எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி தான் அவளை டெஸ்டே எடுக்க வச்சிருக்கோம். இப்ப பயங்கர கோவத்துல இருக்கா. மாமா, இதுல இருந்தே தெரியுது ஆனந்திக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. டெஸ்ட் எடுத்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் தான் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா ஆனந்திக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா இருந்துடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படிலாம் எதுவும் இருக்க கூடாதுன்னு தான் மாமா நானும் நினைக்கிறேன். நல்லதே நடக்கும் நம்புவோம். மாமா, கட்டாயப்படுத்தி டெஸ்ட் எடுத்ததுனால ஆனந்தி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. அதனால அவங்கள சமாதானப்படுத்துற வழிய பாரு. சமாதானப்படுத்துறதா? அவ என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. இப்ப நீ அவ கையில ஒரு துப்பாக்கியை மட்டும் கொடுத்து இந்த உலகத்துல நீ யார வேணாலும் சுடலான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ முதல்ல என்னத்தான் சுடுவா. அவ்வளோ கொலவெறியில என்ன முறைச்சிட்டு போயிருக்கா. அவங்க கோவமா இருக்காங்கன்றதுக்காக அப்படியே விட முடியுமா? எல்லாம் அவங்க நல்லதுக்காக தானே நாம பண்றோம். இப்ப புரிஞ்சுக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனந்திய கோவப்பட வச்சிட்டோம்னு நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாத மாமா. இன்னையோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்படுங்க. அதை நினைச்சுதான் நானும் அமைதியா இருக்கேன். சரி, நான் அப்புறமா பேசுறேன் துளசி. மாமா, ரிப்போர்ட் வந்ததும் எனக்கு கால் பண்ணு. சரி. ராணிகா நில்லு. சார் நீங்க போங்க சார். ஏய், இந்த மெடிக்கல் செக்கப்லாம் உங்களுக்கு தான்டா, எனக்கு இல்லடா. நான் எல்லாம் ஸ்ட்ராங் பாடி, நீ தான் வீக் பாடி. போய் எடு போ.